இங்கே பாருங்க, எனக்கு வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. இன்ட்ரோ ஷூட் பண்ணவே முடியல, சாரி. हाय मैं फैमिलीज ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கல்விக்கிட்டு வேண்டிக்க ಸಮಸ್ಯೆಗೂ ಜನ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಚಂತಿ ಎಂತ ಸಕ್ಕಸರ್ದ ಅಂತ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பீரோ வந்து அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து குட்டி பையனும் நம்ம கிட்ட இருக்கா. இது வந்து என்னோடய மாமியாரோட தம்பி பொண்ணு. ஹாய் சொல்ல. மெஹந்தி போட்டிருக்கேன். देखिए மெஹந்தி மெஹந்தி देखिए. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். துதக்கே அந்த மெஹந்தி அவங்களும் போட்டிருக்காங்க. மாமியார் வந்து இது சாமி கும்பிட்டுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஓகே வாங்க நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ஹேங்கர் வாங்கியிருந்தேன் நான். சாரீ எல்லாமே மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வந்து முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், எப்படி எல்லாமே எனக்கு தெரியாமல் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டுருக்கு. எனக்கு நான் தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன்னா என்ன எவ்வளோன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வந்து இதை நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஓகே பெட்டராக தான் எனக்கு தோணுச்சு. டோட்டலாக வந்து 12 பீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 வந்து 5 ரூபா கடையில் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து உங்களுக்கு காட்டலாம். நான் வாங்கியிருந்தேன் மீஷோவிலேருந்து. ஆன்லைன் பே பண்ணி தான் வாங்கினேன். கொஞ்சம் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. 150 160 அந்த மாதிரி தான் சம்திங் வந்து வந்துச்சு. 12 பீஸ் இருந்துச்சு. இப்போ வாங்க பீரோ டூர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட பீரோ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் காட்ட போகிறோம். முன்னாடி வந்து சரண்யா அக்கா இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அக்கா இருக்கும்போது கொஞ்சம் நான் வந்து நீட் பண்ணாமல் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காட்டியிருப்பேன். இப்போ வந்து அவங்க சொல்ல மாதிரி நான் வந்து நீட் பண்ணேன். அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சைடு இந்த பீரோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கீ மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓகே, நம்ம வந்து கீ ஆல்ரெடி போட்டாச்சு. இங்கே பாருங்க, ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு பாருங்க, இது வந்து நம்ம வீட்டுதான். இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வளையல் வந்து இருக்கும். இது வந்து புதுசாக வாங்கினது. இது உங்களுக்கே தெரியும், கையில் நான் வந்து ரெடி பண்ணது இதெல்லாமே. இது வந்து செட்டு கீழே வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் வச்சேன். ஜெகதீஷ் செட்டப் பண்ணாத. இப்போ வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ஃபேன்சி சாரீ. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ப்ளவுசஸ் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 20-25 சாரீ இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சாரியுமே வந்து ஹேங் பண்ணி ஹேங்கரில் வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். எல்லாமே அக்கா வந்து இந்த மாதிரி லென்த்தாக நான் வந்து வச்சும்போது வந்து இது வந்து 2 மடிப்பாக வச்சுருந்தேன். அதனால் அக்கா வந்து இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாமே வச்சு கொடுத்தேன். அவங்களும் கொஞ்சம் எனக்கு அடுக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறது பொருள். அதுக்கு வந்து அதிகமாக ஷர்ட் இருக்குது, பேண்ட் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. இது வந்து பேண்ட்டோட இது அப்படி பண்ணாது. அதுக்கப்புறம் இந்த லாக்கருக்குள்ளே வந்து சும்மா நான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தேன் கொலுசு, வெள்ளி கிடையாது கொலுசு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சும்மா இந்த ஆதார் கார்டு அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக எப்போவுமே நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன்னா அங்கே வந்து எங்களுக்கு ஃபார்ம் இங்கே பாருங்கள். ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுறாரு? எனக்கு ஹரினே வருது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே. என்ன ஜெகதீஷ் என்ன பண்றீங்க? டாக்டர் கிட்ட போகும்போது நம்மளுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்லிப்பு, அதெல்லாமே. இதில் நான் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது லாக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு. உள்ளே கூட வந்து பாருங்கள், கலர் வந்து செம்மையாக இருக்குது. டேய் சும்மாடா, ஷோ. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீ சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து புது சாரீஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது. இந்த சாரீ வந்து நார்மலாக கொஞ்சம் வெயிட். இந்த சாரீ வந்து நார்மலாக வீட்டில் கட்டிக்கிறதுக்கு. இதுவும் வந்து ஃபுல்லாக புது சாரீ. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினோம் இல்லைங்களா, அதோட சாரீஸ் இதெல்லாம். அப்பா ஜெகதீஷ்
என்னடா பண்ற? இது வந்து நம்ம ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன அல்ஜிப்ரா கடையில் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கோங்க. பாருங்களேன், இது வந்து வாசனைக்காக இதை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. இதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் சாரீஸ். இது வந்து வேர் பண்ண சாரீஸ், இது வந்து வேர் பண்ணாத சாரீஸ். என்னோட சாரீஸும் இருக்கு, மாமியாரோட சாரீஸும் வந்து இருக்கு. என்னோட ஹேண்ட்பேக் வந்து இதில் வச்சிருப்பேன். ஃபுல்லாக இன்ஸ் கட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நைட்டி மட்டும் இந்த சைடில் வந்து நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் பேச விடு சாமி. முடியலடா என்னால. எந்திரி எந்திரி எந்திரி, அங்க போய் கொடுப்போம். அங்க போ, அங்க போ, நீ போ, நீ போ. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் வீடியோ கொடுங்க. டேய் நான் உன்னை வச்சு எவ்வளவு நான் வீடியோ எடுக்கிறது. வீடியோ கொடுங்க. எந்திரி இங்க 80%. எந்திரி, நான் வந்து காட்டணும்ல. எந்திரி, மெயின் விஷயத்த காட்டணும்னு நினைச்சா வந்து உட்காந்துட்டானே. நான் என்ன பண்றேன்? दिया पूरा परिष्कार दूसो ஏன் சாமி இப்படி பண்ற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து? உடஞ்சிரும்டா, உடஞ்சிரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து பிளவுஸ் பீஸ் வந்து வாங்கிருந்தோம் பாத்தீங்களா? அதுதான் நான் இங்க வந்து அடுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அவ்வளோ பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. நம்ம வீடியோ டூர் பண்ணும்போது இங்கே பாருங்க, இது வந்து வாங்கினாலும் உங்களுக்கே காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் திருவிழாவில் வாங்கின 2 விளக்கு. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு சரண்யக்கா வாங்கி கொடுத்த விளக்கு. இது வந்து அதுக்கப்புறம் சாமிகளுக்காக சின்ன சின்ன கப்புங்க எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டது. கிளாஸு இது வந்து தமிழ்நாட்டில் என் ஹஸ்பண்ட் வாங்கின பாத்திரங்கள் எல்லாமே. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. டிசைனுமே வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இது வந்து தமிழ்நாட்டில் அவர் வாங்கிட்டு வந்தது. நாங்கள் இன்னும் இது லக்கின்னாலாம் நிறைய எடுத்துட்டோம். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி 2 செட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த தட்டு ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம புது வீட்டுக்கு போகும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து பேகு, அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட்டரு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இதுவுமே வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது தான். கிளாஸஸ் எல்லாமே புது புது கிளாஸ் எல்லாமே ஃபுல்லாக. இது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்குற மாதிரி. இது டோட்டலாகவே மிக்ஸ் பண்ணி எவ்வளவோ சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்மையாக இருக்குது. ஒரு கிளாஸ் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் காணும். இப்போ ஓப்பன் பண்ணேன், உடஞ்சிரும் உடஞ்சிரும். இந்த பக்கம் வந்து பிரிண்டட் பிளவுஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பிளெயின் பிளவுஸஸ். இன்னொன்று உங்களுக்கு காட்டணும். இது வந்து என்னோட கல்யாணம் ஆகும்போது இது என் மேலே போட்ட துணி. இதை வந்து இல்லை சாமி மாதிரி ஆகாது. இது வந்து என்னோட கல்யாணத்துக்காக வாங்கினது. இது வந்து என் கல்யாணத்துக்காக வாங்கினதால கல்யாணத்துக்காக வாங்கினது. என் கல்யாணத்துக்கு நான் வந்து குங்குமம் பூ வைப்பாங்களா, அப்போ வந்து இது போடணும். எனக்கு இது போடும்போது இருந்த இரிட்டேட்டு. ஆனால் இப்போ அதை இங்கே வழக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வச்சிட்ருக்கேன்.
இது அதுக்கப்புறம் இதோட saree இன்னும் வளையலாத மாதிரி எல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அறிவில்லைன்னு தான் சொல்லணும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே வந்து போகும். எப்படி இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. போதும் குடிசாமி பஸ் ஓகேவா? நான் இதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் வந்து வெளியிலே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த சைடு வந்து இது ஹஸ்பண்ட் என்ன பண்ற சாமி? சரி 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாருங்களேன் சொல்லவே மாட்டான். டேய் பூட்டிட்டுருவேன். எல்லாருக்கும் ஹார்ட் காமி. ஹார்ட் ஐயா என்ன யாரா? நான் யாருன்னு தெரியாதா? யாரு அப்படின்னு கேக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஏமாதான் அப்படியே அடிச்சு அப்படியே கடிக்கிற மாதிரியே பண்றான். ரொம்ப சீட்டை பண்றான். இப்போ எடுக்காது எந்திரி. இப்போ உன்னை நான் எந்திரிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. இப்போ நான் உன்னை எந்திரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனோட சேட்டைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் டீட்டெயிலாக காட்டினேன்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு இவனை வச்சுக்கிட்டெல்லாம் டீட்டெயிலாக சத்தியமாக என்னால் காட்டியிருக்க முடியாது. வீடியோ இன்னைக்கு வந்து கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணுன்றதுக்காகவே வந்து ஐயோ அரின்னே வருது. ஜெகதீஷ் கொஞ்சம் சும்மா இரு தயவு செஞ்சு. அப்படியெல்லாம் காலை வைக்காதடா உடஞ்சிருந்தாடி. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு சாமி சொல்லு. இங்க பாரு இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் போடுறேன். எந்திரி போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.